திரு ஹஃபீஸ், இப்போ பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், அனைவரும் இதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரு. யாருக்கு சொல்றாரு? பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில யார் இருக்காங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்காங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி வச்சுருக்குது. எலெக்ஷன் கமிஷனோட, சிபிஐயோட, இன்கம் டேக்ஸோட, இடி ஆஃபீஸர்ஸோட, இன்னும் என்னென்ன புலனாய்வு அமைப்புகள்லாம் இருக்காங்களோ அவங்களோடு ஒரு பலமான கூட்டணி அமைத்து கொண்டு இருக்குது. நீங்கள் ஏன் இதை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு மாதத்தில் எஸ்ஐஆர் கிட்டத்தட்ட ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு 13-14 நாட்கள் நடந்துச்சு. இன்னும் குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஃபார்ம் கொடுத்துருக்கோம், 91% ஃபார்ம் மட்டும் கொடுத்துருக்கோன்னு தான் சொல்கிறாங்களே தவிர எத்தனை பெறப்பட்டுச்சு அப்படின்றதில் சிக்கல் இருக்குது. எங்களுடைய சார்ஜ் எலெக்ஷன் கமிஷன் மீது ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த எஸ்ஐஆரே தேவையில்லாதது. இது தேவையில்லாத குழப்பங்களை கொண்டு வரும், நியாயமான வாக்களிக்கக்கூடிய உரிமை உள்ளவர்களுடைய உரிமையை பறிக்கும் அப்படின்றது எங்களுடைய குற்றச்சாட்டு. ஆனால் நாங்கள் பீகார்லேயும் அதான் வைக்கிறோம், தமிழ்நாட்டிலையும் அதான் நிலைமைன்றதை நாங்கள் சொல்கிறோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவும் என்னென்னா, பீகாரில் நடந்த எஸ்ஐஆர் நியாயமானது, ஆனால் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி ஏதாவது சூழ்ச்சி செய்யும். இப்போ இவங்களுடைய இரட்டை நிலைப்பாடு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு போராட்டத்தையே முன்னெடுக்கிற அளவுக்கு எஸ்ஐஆரில் ஆளுங்கட்சியால் குழப்பங்கள் செய்ய முடியும் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது. ஆனால் பீகாரில் இருக்கிற எஸ்ஐஆர் நியாயமாக நடந்துச்சு அப்படின்னு அதே பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது. அப்போ நாங்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு புகார், இப்போ நாங்கள் நல்லா செய்வோம், இவங்க மோசமாக செய்வாங்க அப்படின்றதான குற்றச்சாட்டு. யாரு? நாங்கள் சொல்லலை. நாங்கள் தேர்தல் ஆணையம் இந்த முடிவே வேணான்றோம், தமிழ்நாட்டுக்கும் வேணான்றோம், பீகாருக்கும் வேணான்றோம். ஆனால் இன்னைக்கு அதிமுக பாருங்க, அங்கங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு நாங்கள் எதிர்க்கிறோம், நீங்கள் எஸ்ஐஆரில் ஆளுங்கட்சி தடுக்குது, ஆளுங்கட்சியோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னு. ஏன் அப்போ பீகாரில் அது பொருந்தாதா? பீகாரில் ஆளுங்கட்சியோட இன்ஃப்ளூயன்ஸ் எஸ்ஐஆரில் இருக்காதா? அப்போ எல்லா இடத்துலையும் ஆளுங்கட்சியோட இன்ஃப்ளூயன்ஸ் வேணாம். தேர்தல் ஆணையம் ஏற்கனவே இருந்ததை போல சம்மரி ரிவிஷனை நடத்திட்டு போங்க, அதில் இன்னும் கடினமான கூட நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஏன் சார், இப்போது இவ்வளோ அந்த ஃபார்ம்லேயே எவ்வளோ குழப்பம் தெரியுமா சார்? நீங்கள் 20 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தொகுதி மறுசீரமைப்பு பண்ணுறீங்க. அப்போ என்னதே வச்சுக்கோங்க, நான் அதுக்கு முன்னாடி திருவல்லிக்கேணி தொகுதியில் இருந்தேன், இப்போ சேப்பாக்கம் திருவல்லிக்கேணின்னு தொகுதி மாறி இருக்குது, சேப்பாக்கத்துக்குள்ளே திருவல்லிக்கேணியை சேர்த்துட்டாங்க. இப்போ பழைய எஸ்ஐஆரில் நான் எந்த தொகுதியில் இருந்தேன், இந்த எஸ்ஐஆரில் அப்படின்னு எங்களுக்கே இந்த குழப்பங்கள் இருக்கும்போது, எஸ்ஐஆர் பற்றி ஒரு மிகப்பெரிய வாக்குரிமை, அதற்கான யாத்திரை மேற்கொண்ட ராகுல் காந்தி பயணத்தில் ஒரே ஒரு தொகுதியில் தான் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. இல்ல அது கலை யதார்த்தமா இருந்தா அந்த தேர்தல் வெற்றி தோல்வியில அது தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப இல்லாத யாருமே ஒரு சிவில் சொசைட்டி விமர்சனம் வைக்கல, எலெக்ஷன்ல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுச்சுன்னு சொல்லிட்டு அது அங்க ப்ரூஃப் பண்ணப்படல. அப்படி இருக்கும்போது ஒரு வெற்றி முழக்கத்தை, ஒரு வெற்றி வாதத்தை முன்வைக்கிறீங்களா? இப்ப வளர்ச்சினால இவங்க ஜெயிச்சாங்கன்றாங்க. வளர்ச்சினால தான் ஜெயிச்சாங்களா? உண்மையிலேயே வளர்ச்சி ஜெயிச்சிருந்தா ஏங்க பீகார்லேருந்து வெளியேறி மற்ற மாநிலங்களுக்கு வேலை செய்கிறாங்க, மக்கள் வளர்ச்சி மாடலை தேர்ந்தெடுத்தாங்கன்னு மோடி சொல்கிறாரு. அப்போ அது வளர்ச்சிக்கு கிடைத்த வெற்றியா? தேர்தல் கணக்குகள் வரும்போது வெவ்வேறு இருக்கும். நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, தலைவருடைய ட்வீட் என்ன சொல்ல வருது, இப்போ எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி தான் செயல்பட போகுது, அதையும் மீறி ஜெயிக்கணும்னா நமக்கு இந்த தேர்தல் இருந்து ஒரு பாடம் இருக்குது. என்னன்னா, ஒரு கொள்கை கூட்டணியாக நம்ம ஒரு மெசேஜை சொல்லணும். பீகாரில் நடந்தது என்னன்னா, அவங்க காங்கிரஸ் யாருக்கு சொல்றீங்க? உங்க கூட்டணிக்கே சொல்றீங்களா? இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு அது தெரியல அப்படின்னு சொல்றீங்களா? இந்தியா முழுவதும் தேவைப்படுகின்ற ஒரு எச்சரிக்கை மணி அது. அது வெஸ்ட் பெங்காலுக்கும் பொருந்தும். நீங்க தான் இன்டாக்டான கூட்டணி ஆச்சு. இல்லைங்க, நான் அதுதான் சொல்றேன். எங்களுக்கு இல்ல, இந்தியா முழுவதும் பாஜகவை தோற்கடிப்பது எப்படின்றதுக்கு இந்த தேர்தல் முடிவுகளின் மூலமாக பாடம்னு அதுலயே தெளிவா சொல்றார். ஒரு கொள்கை கூட்டணி அப்படின்ற செய்தியை மக்கள் கிட்ட சொல்லணும். இன்னும் ஒரு கோஆர்டினேஷன் கடைசி நிமிஷம் வரையும் இருக்கணும். காங்கிரஸ் தேஜஸ்வி அந்த கூட்டணி கொள்கை கூட்டணி அப்படின்னு ப்ரூஃப் பண்ணப்படல, இன்னொரு பக்கம் அது கிரவுண்ட்ல கொண்டு போய் சேர்க்கப்படல அப்படின்னு காங்கிரஸ் நீங்க சொல்றீங்களா? கொள்கை கூட்டணின்ற மெசேஜிங்க தொடர்ந்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம எலெக்ஷனுடைய மேனேஜ்மெண்ட்ல கடைசி நிமிஷம் வரையும் கண்ணை நல்லா திறந்து வச்சுட்டு பார்க்கணும். ஒரு சின்ன விஷயங்களையும் நம்ம எடுத்துக்க தவறக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு, ஒரு செய்தியும் சமூக நல்ல திட்டங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் பேசுறது. ஒரு ட்வீட் போட்டிருக்காரு சிஎம். அந்த ட்வீட்ல ராகுல் காந்தி அவரை டேக் பண்ணியிருக்காரு இல்ல ராகுல் காந்தி அப்படின்ற நேமை மென்ஷன் பண்ணியிருக்காரா?
ஏன் மென்ஷன் பண்ணல? தேஜஸ்வி யாதவுக்கு ஒரு ட்வீட் டேக் பண்ணியிருக்காரு, நிதிஷ்குமாரை டேக் பண்ணியிருக்காரு, ஏன் ராகுலை டேக் பண்ணல? இல்லை, அங்கே பிரதான கட்சிகளாக இருந்தது தேஜஸ்வி யாதவ், ஆர்ஜேடி. அவரை டேக் பண்ணுறாங்க. பீகார் தேர்தலுடைய முகமாக இருந்தது ராகுல் காந்தி கிடையாது, தேஜஸ்வி யாதவ். ஒரு மாநில அரசியலாக அதை பார்க்கப்பட்டுச்சு. அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது நிதிஷ்குமார். அதனால தான் இது எல்லாத்துக்கும் ஒரு ட்வீட்டுக்கும் ஒரு உள்நோக்கம் பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. இதுதான் அடிப்படை. உள்நோக்கம் இல்லை, ஒரு டவுட் கிளாரிட்டிக்காக இல்லை, நான் உங்களை சொல்லலை, பட் வெளியில் உள்நோக்கத்தோடு அதை பார்க்குறாங்க. உங்களுடைய கேள்வியை நான் வரவேற்கிறேன், அதுக்கு நான் பதில் சொல்ல தான் வந்திருக்கேன். இப்போ இந்த அடிப்படையில் தான் ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம், ஒரு பக்கம் இந்த மாதிரி இடி இதெல்லாம் வச்சுக்கிட்டு எஸ்ஐஆரின் மூலமாக இந்த குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் வச்சு நடக்கிறப்ப இன்னும் கூடுதல் கவனத்தோட நம்ம தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு. இப்போ இவங்க நான் சொல்றேன்ல, இந்த வளர்ச்சிக்கான தேர்தல் அப்படின்னா ஏன் பீகாரை விட்டு மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள்? எஸ்ஐஆரின் மூலமாக இவங்க சொன்னதுதான் 35 லட்சம் பேர் இந்த மாநிலத்தை விட்டு வெளியேறிட்டாங்க. அப்போ வளர்ந்த மாநிலம்னா மக்கள் அதை நோக்கி தானே வரணும். அங்கே வாக்காளர்கள் அதிகமாகணும்ல, ஆகலை. இன்னொன்று, எங்களை பார்த்து எப்பயுமே பாஜக சொல்லும், நீங்கள் பணத்தை கொடுத்து சோம்பேறி ஆக்குறீங்க, இந்த 1000 ரூபா கொடுக்கக்கூடாதுன்னா சொல்லிட்டு இருந்தவங்க, ரெவடி கல்ச்சர்னு சொல்லிட்டு இருந்தவங்க. இன்னைக்கு ஒரு தேர்தலுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி பணத்தை கொடுத்து தான் சார் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. பீகாருக்கு எவ்வளோ கடன் இருக்கு? இல்லை, மறைமுகமாக காங்கிரஸ் கட்சிக்கோ கூட்டணி கட்சிகளுக்கோ ஒரு செய்தியை முதலமைச்சர் சொல்ல வர்றாரு. இல்லை, ஃபார்முலாவை நீங்க புரிஞ்சிக்கல, நாங்க படிச்சிருக்கோம், கூட்டணி கணக்கு மற்ற விஷயங்களை என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், என்ன அஜெண்டா முன்வைக்கணும் அப்படின்றத இனிமேல் டிஎம்கே சொல்லும், கூட்டணி கட்சிகள் இதை கேட்டுக்கோங்க அப்படின்ற மறைமுகமா சொல்றாரா? இதுக்கு முன்னாடி யாரு? இதுக்கு முன்னாடியும் டிஎம்கே தான் சொல்லிட்டு இருந்துச்சு. வேகம் அதனுடைய வேகம் புரியல. நாங்க 2016 சரி, 19லயும் சரி, 21லயும் சரி, 24லயும் சரி, திமுக தான் இங்க ஃபேஸ் தேர்தலுக்கான த ஃபர்ஸ்ட் சோல்ஜர் ஆஃப் எலெக்ஷன்ன்றது யாருடைய தலைமையில தான்? திமுகவோட தலைமையில தான். இதுல 2021 வரைக்கும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்துல பங்கு பகிரங்கமா கேட்கல. சந்தர்ப்பம் வரும்போது பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு முக்கிய எம்பிக்கள் சொல்லல. மற்ற வெளிப்படையா கூட்டணிக்கான புதிய ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கக்கூடிய தகவலை கசிய விடல. இதெல்லாம் புது விஷயம் தானே சார் காங்கிரஸ்ல இருந்து? ஒரு தேர்தலின் போதும் கூட்டணி ஆட்சின்றது விடுதலை சிறுத்தைகள் சொல்லி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டணியில இருந்த காங்கிரஸும் பல இடங்கள்ல சொல்லி இருக்கு. அதனால இது புதுசு கிடையாது. அது ஒரு கட்சி நடத்துறோம், அவங்க தொண்டர்களை ஊக்குவிக்கிறதுக்கு அவங்க அப்படிதான் கேட்பாங்க. இப்ப எனக்கு ஆசை 200 தொகுதிக்கு மேலே திமுக உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணும் அப்படின்னு நானும் சொல்லுவேன். அதுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய மெசேஜிங் கொடுக்க வேண்டியதில்லை. கூட்டணி நல்லா இன்டாக்டாக இருக்குது, தலைவர் தலைமையில் இருக்குது. இந்த ட்வீட்டை இப்படி தான் புரிஞ்சுக்கணும், இப்படி தான் தலைவர் தகவல் சொல்கிறாருன்றது தான் எங்களுடைய பார்வை, திமுகவுடைய பார்வை. சார், ஆனால் இங்கே நான் திரும்ப சொல்கிறது, இந்த தேர்தல் வெற்றின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி, தேர்தல் ஆணையத்தை கொண்டு எல்லாரையும் அமைப்புகளை வச்சு தேர்தல் கூட்டணி அமைச்சிருக்கிறப்ப இந்த தேர்தலை நம்ம வேற ஒரு வித்தியாசமாக அணுகணும் அப்படின்றது தலைவர் தமிழ்நாட்டுக்கான செய்தி மட்டுமல்ல, பாஜகவை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி டி ராஜா கூட சொல்றாரு, நம்ம மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்றப்ப ஒரு தேர்தலுடைய முடிவுகள் நமக்கு ஏற்றார் போல வரல, நம்ம யுக்திகளுக்கு ஏற்றார் போல வரலன்றப்ப அதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொண்டு அடுத்த ஒரு டாக்டிக்ஸை வச்சு தேர்தலை சந்திக்கணும். 2024க்கு பிறகு முக்கியமாக 4 தேர்தல் நடந்துச்சு. அதில் மகாராஷ்டிராவும் ஒன்று, ஹரியானாவும் ஒன்று. ஒட்டுமொத்தமான எண்ணிக்கையில் காங்கிரஸ் கட்சி இந்த எஸ்ஐஆர் இந்த பீகாரில் மட்டும்தான் வந்துச்சு. ஆனால் காங்கிரஸ் இதுவரைக்குமே ஒட்டுமொத்தமாக இந்த 4 மாநில தேர்தலில் 86 எம்எல்ஏக்களை தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் பீகாரில் ஒரு தேர்தலில் 89 சட்டமன்ற உறுப்பினர்களை பாஜக வென்றிருக்கு. இதுக்கு முன்னாடி எஸ்ஐஆரே வராத 2 மாநிலங்கள்ல காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி படுதோல்வியை சந்திச்சிருக்கு. இல்ல, அதுக்கு தான் அப்ப எல்லாத்துக்குமே எஸ்ஐஆர் தான் காரணம் அப்படின்னா மற்றதுல காங்கிரஸ் கட்சி எஸ்ஐஆர் மட்டுமே சொல்லலையே தேவப்பிரியன். நான் இத்தனை விஷயங்கள் சொல்றேனே. விசாரணை அமைப்புகள் சத்தீஸ்கர் வரப்போ மகாதேவ் ஆப்னு சொல்லி கைது பண்றீங்க, டெல்லி வரப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பண்ணுறீங்க லிக்கர் பாலிசி ஸ்கேமுன்னு சொல்லி. அப்போ இத்தனை கூட்டணி, தேர்தல் ஆணையம் மட்டும் இல்லை அவங்களோட கூட்டணியில், அவங்களோடு இத்தனை அமைப்புகள் கூட்டணி வச்சுருக்கீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் இதில் தானே இங்கே உறுதியாக இருந்தீங்க. நம்ம சூர்யாலாம் நிறைய வாட்டி சொன்னார், இந்த மாதிரி பிரதமர் ரேவடி கல்ச்சர் இலவச பணம் கொடுக்க கூடாதுன்றப்ப இவரெல்லாம் பல விவாதங்கள்ல ஆமா சரின்னு சொன்னார். ஆனா அதை இன்னைக்கு இந்தியாவுடைய கடன் 150 லட்சம் கோடி. இந்த நேரத்துல 1 கோடியே 21 பேருக்கு 10,000 ரூபான்னு சொல்லி 12,000 கோடி தேர்தலுக்கு 40 நாளைக்கு முன்னாடி கொடுக்க வேண்டிய அவசியம் பாஜக ஏன் வந்துச்சு அப்படின்னா இதை வச்சுதான் ஜெயிக்கணும்ன்ற ஒரு முடிவுக்கு வராங்க. சூர்யா,
அடுத்தது தமிழ்நாடு தான். பாஜக தொண்டர்கள் உற்சாகமா இருக்காங்க அப்படின்ற செய்தி யாருக்கானது? எந்த நம்பிக்கையில தமிழ்நாட்டிலும் இதே முடிவு வரும் அப்படின்னு சொல்றீங்க? முதல்ல சகோதரர் ஹஃபீஸை பாராட்டுறேன். ஏன்னா நேற்று முழுக்க திமுகவினர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, தேர்தல் நடக்கும்போது இந்த பணத்தை கொடுத்தாங்கன்னு. அவர் உண்மையாக 40 நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்கன்றது கரெக்டாக சொல்றாரு. அதுக்கு முதல்ல பாராட்டுகள். அதுக்கே பெரிய வந்துச்சு மாடல் கோட். அப்போ நீங்க கண்டினியூ டு கிவ் தி மணி. அதுக்கே பெரிய மனசு வேணும். அதனால உண்மையை சொல்றதுக்கு திரும்ப கரெக்ட் மாடல் கோட் இருக்கிறப்ப பணம் கையில வந்துச்சு தகவல். இப்போ ஒரு தேர்தலில் ஒரு வெற்றின்றப்ப ஒரு உற்சாகம் எல்லா கட்சிக்காரர்களுக்கும் இருக்கக்கூடியது தான். இப்போ நேற்று பிரதமர் பேசும்போதே அவருடைய உரையில் சொல்கிறாரு, பெங்கால், தமிழ்நாடெல்லாம் கண்டிப்பாக நம்ம வெற்றியை நோக்கி பயணப்படுவோன்றது. அது வந்து ஒரு ஆப்டிமிசம், ஒரு பாசிட்டிவிட்டி, கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து நம்ம அந்த ஒரு ஹிஸ்ட்ரி பார்த்துட்டிங்கன்னா, தேர்தல்கள் ஹிஸ்ட்ரியில் லோக்சபா தேர்தல் விட்டுருங்க, அதில் கூட்டணி இல்லாமல் தனித்தனியாக நின்னோம். 2019 மிகப்பெரிய தோல்வி கிடைச்சது. அது எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேட்டா தான். ஆனால் மாநில தேர்தல்னு வரும்போது இங்கே ஓட்டிங் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது நம்ம எல்லா தேர்தலையும் கவனிச்சிருக்கோம். உதாரணமாக 2019 எங்களுடைய கூட்டணி அதிமுக, பாஜக, பாமக எல்லாருமே இருக்கும்போதே கிட்டத்தட்ட 25% குறைவான வாக்குகளை தான் வாங்கியிருந்தோம். ஆனால் அதற்கு 2 ஆண்டுகள் கழித்து நடந்த 2021 தேர்தலில் 39% வாக்குகள். கிட்டத்தட்ட க்ளோஸ் எலெக்ஷன் தான் அது. இவர்கள் எதிர்பார்த்தது போல் 200 இடங்கள் ஜெயிச்சிடுவோம் அப்படின்லாம் சொல்லி தான் அந்த தேர்தலுக்குள்ளே போனாங்க. அப்படிப்பட்ட ஒரு தேர்தலிலே எதிர்க்கட்சி கூட்டணியாக இருந்தக்கூடிய நாங்களாம் 75 இடங்களை வென்றிருந்தோம். இப்போ 5 ஆண்டு கால திமுக ஆட்சி